தெனாலிராமன் கதை பாகம் 3 பிரிவு 4. பேராசை கொண்ட வணிகரும் தெனாலிராமனின் புத்திசாலித்தனமும். விஜயநகரத்தில் ஒரு செல்வந்த வணிகர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு பணம் சம்பாதிப்பதே வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள். ஏழைகளுக்கு உதவுவதில்லை, சிறிய பொருளுக்கும் கூட அதிக விலை வைத்து விற்பார். இந்த செய்தி மன்னர் கிருஷ்ணதேவராயர் காதில் விழுந்தது. அவர் தெனாலிராமனை அழைத்து, இந்த வணிகருக்கு நல்ல பாடம் கற்பிக்க வேண்டும், ஆனால் சண்டை இல்லாமல் அறிவால் வெல்ல வேண்டும் என்றார். தெனாலிராமன் சிரித்தபடி, அரசே, நாளைக்குள் அவர் தனது தவறை உணர்ந்து விடுவார் என்றார். அடுத்த நாள் தெனாலிராமன் ஒரு வயதான சன்னியாசி போல வேடமிட்டு அந்த வணிகரின் கடைக்கு சென்றார். ஐயா, எனக்கு ஒரு சிறிய குடம் வேண்டும் என்றார். வணிகர் ஒரு சாதாரண குடத்தை காட்டி, இதன் விலை 1000 பொற்காசுகள் என்றார். அதிர்ச்சி அடைந்த தெனாலிராமன், ஏன் இவ்வளவு விலை என்று கேட்டார். வணிகர், இது அதிர்ஷ்ட குடம், இதை வாங்கினால் செல்வம் பெருகும் என்று பொய் சொன்னார். தெனாலிராமன் உடனே பணம் கொடுத்து குடத்தை வாங்கினார். இந்த செய்தி நகரம் முழுவதும் பரவியது. மறுநாள் அரண்மனையில் மக்கள் அனைவரின் முன்னிலும் தெனாலிராமன் அந்த குடத்தை எடுத்து வந்து, இந்த குடம் உண்மையிலேயே அதிர்ஷ்ட குடமா என்று இன்று சோதிப்போம் என்றார். மன்னரும் அமைச்சர்களும் ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தனர். தொடரும். இந்த பகுதியை தொடர்ந்து நகைச்சுவை, புதிர்கள், நீதி கருத்துகள், மன்னரவை சம்பவங்கள் ஆகியவற்றுடன் சுமார் 2 மணி நேரம்